தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, குருத்துவத்தின் நாளை கொண்டாடும் இந்த ஆசீர்வாதம் மிகுந்த நேரத்திலே நம்முடைய குருக்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்தில் வாழ்த்துவோம். இந்த நாளிலே தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய பங்கு குருக்களை சென்று வாழ்த்துங்கள், அவர்களுக்கு உடைய ஜெபத்தை ஒப்புக்கொடுங்கள். அன்பானவர்களே, இன்றோடு தவக்காலம் நிறைவடைகின்றது. இன்றிலிருந்து புனித வாரத்தினுடைய புனித 3 நாட்களுக்குள் அடியெடுத்து வைக்கின்றோம். பெரிய வியாழன், புனித வெள்ளி, ஈஸ்டர் ஞாயிறு என்று சொல்லி இந்த 3 நாட்களை கொண்டாடுகின்றோம். இது ஏதோ 3 வெவ்வேறு நிகழ்வுகள் அல்ல, இது 3 ஒரே நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, பெரிய வியாழனாகி இன்று தொடக்க சடங்கின் வழியாக இந்த வழிபாடு தொடங்க ஆரம்பிக்கும். பெரிய வியாழனுடைய இந்த தெய்வீக திருப்பலியினுடைய இறுதி சடங்கு இருக்காது, நிறைவு சடங்கு இருக்காது. தொடர்ந்து நற்கரணை இடமாற்றம், நற்கரணை ஆராதனை என்று சொல்லி நடந்து கொண்டிருக்கும். பெரிய வெள்ளி அன்று நடக்கின்ற இந்த திருச்சடங்கிலே தொடக்க சடங்கும் இருக்காது, நிறைவு சடங்கும் இருக்காது. இறைவார்த்தை வழிபாடும் நற்கரணை பகிர்கின்ற அந்த நிகழ்வு மட்டுமே இருக்கும். அதைத் தொடர்ந்து உயிர்ப்பு பெருவிழாவின் நள்ளிரவு திருப்பலியிலே தொடக்க சடங்கு இருக்காது, ஒளி வழிபாடு இருக்கும். அதைத் தொடர்ந்து இறைவார்த்தை வழிபாடு இருக்கும். தொடர்ந்து கல்வாரி வழி தொடர்ந்து கொண்டிருக்கும். அது நிறைவு சடங்கோடு நிறைவடையக்கூடியதாக இருக்கும். பெரியவியானாகி இன்று அந்த தொடக்க சடங்கோடு தொடங்குகின்ற இந்த 3 நாட்களுடைய நிகழ்வானது உயிர்ப்பு பெருவில் நள்ளிரவு திருப்பலியில் தான் நிறைவு சடங்கோடு நிறைவடைவதாக இருக்கின்றது. ஆக இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய கூடியதாக இருக்கின்றது. இந்த 3 நாட்களிலே இயேசுவினுடைய இராவுணவிலே கடவுள் ஏற்படுத்திய அருட்சாதன கொண்டாட்டங்கள் நினைவு கூறுகின்றோம். அதைத் தொடர்ந்து இயேசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த சிலுவை பாடுகளை தியானிக்க இருக்கின்றோம். அவருடைய பாடுகள் இறப்பை தியானிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து அவருடைய உயிர்ப்பை கொண்டாடி மகிழ்ந்து அதை நினைவு கூறுபவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த 3 நாட்களிலே இயேசுனுடைய இறுதி கொடை, அவருடைய பாடுகள், அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு, இவை அனைத்தையும் நினைவு கூறக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அன்பு சொந்தங்களே, இந்த நாளில் இயேசு பாஸ்கா விழா கொண்டாட வருகின்றார். எப்படி பாஸ்கா விழா கொண்டாட வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே மோசே வழியாகவும் ஆரோன் வழியாகவும் இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். இந்த பாஸ்கா விழா என்பது ஒரு உறவின் விழாவாக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கின்ற அனைவரும் ஒன்று கூடி ஒரு ஆட்டை அடித்து அதை பகிர்ந்து உண்ண வேண்டும். போதுமான ஆட்கள் இல்லை என்றால் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற அண்டை வீட்டாரை அழைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அந்த விழாவை கொண்டாட ஆட்டை அடிக்க வசதி இல்லாத மக்களையும் அழைத்து அந்த உறவோடு அந்த பாஸ்கா விழாவை கொண்டாட வேண்டும். நல்ல தயாரிப்போடு, இடுப்பிலே கச்சையை கட்டிக்கொண்டு, கையிலே கோலை வைத்துக் கொண்டு, காலை செருப்பை அணிந்து கொண்டு தயாரிப்புள்ள நிலையிலே அந்த பாஸ்காவை பலியில் அந்த உணவை உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதில் அடிக்கப்படுகின்ற ஆட்டின் இரத்தத்தினுடைய இரத்தம் அவருடைய இல்லத்தின் நிலவு படிகளிலே தெளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த இரத்தமானது அந்த இல்லத்தை சாவின் தலையிலிருந்து விடுவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு இது தலைமுறைதோறும் கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி, இதுவே பாஸ்கா கொண்டாட வேண்டிய முறை என்று சொல்லி இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட வந்த இயேசு அந்த பழைய பாஸ்காவின் மறைபொருளை மையமாக வைத்து புதிய பாஸ்கா விழாவை கொண்டாட நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுத்திருக்கின்றார். சிலர்கள் வழியாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே மாசற்ற குற்றம் குறைவில்லாத ஒரு ஆடானது தேர்ந்தெடுக்கப்படுகின்றது. அது பலியிடப்படுகிறது. அதன் ரத்தம் சாவின் தலையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. இது நினைவு கூறப்பட வேண்டியதாக இருக்கிறது. புதிய பாஸ்காவிலே இயேசு பாவம் தவிர மற்ற அனைத்தும் நம்மை போலவே வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்ட இறைமகன் இயேசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து தன் ரத்தத்தை விலையாக கொடுத்து
இந்த உலகில் இருக்கிற அனைத்து ஜீவன்களையும் பாவத்தின் தலையிலிருந்து, பாவத்தின் வழியாக வருகின்ற சாவின் தலையிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார். இதையே தான் 1 யோவான் 1:7 சொல்கிறார். இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியதாக இருக்கின்றது. கொலோசியர் 1:20 இயேசு தான் சிந்திய இரத்தத்தின் வழியாக தொலைவில் இருந்த நம்மை தந்தையின் அருகிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த புதிய பாஸ்காவானது பழைய பாஸ்காவினுடைய நினைவை கொண்டாடும் விதத்தில் அமைந்திருக்கு. ஆனால் புதிய பாஸ்காவிலே பழிபொருளும் பலியிடுவோரும் ஒருவராக மாற்றப்படுகின்றார். நான் உங்களை அன்பு செய்வதை போல நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று சொன்ன இயேசு தான் அன்பு செய்கின்ற மக்களை இறுதி வரை அன்பு செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் விதத்தில் உலகம் முடியும் வரை நம்மோடு இருப்பதற்காக தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்த ஒப்பற்ற ஒரு பொருள்தான் நற்கருணை. கடவுள் தன்னிடம் இருப்பதை கொடுத்து மனிதருக்கு நிறைவு கொடுக்கவில்லை, மாறாக தன்னையே முழுமையாக கொடுத்து வாழ்வை கொடுப்பவராக இருக்கின்றார். இந்த நற்கருணை விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். என் சதை உணவாக கொடுக்கின்றேன், என் ரத்தத்தை பானமாக கொடுக்கின்றேன் என்று சொன்னார். என் சதை உண்டு, என் ரத்தத்தை குடிப்பு, என்னோடு இணைந்திருக்கிறார், நானும் அவனோடு இணைந்திருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிற பொழுது நீங்கள் மிகுந்த பலன் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பொழுது எதுவும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சொல்லி பவுலர் வழியாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிற இத்தகைய ஆசீர் மிகுந்த அருள் மிகுந்த நற்கருணையை இன்று கடவுள் ஏற்படுத்தினார். எதற்காக? நம்மோடு இருப்பதற்காக, நம்மிலே ஒருவராக நம்மிலே இணைந்து வாழ்வதற்காக. இதோ உணவின் வடிவிலே கடவுள் நம்மை தேடி வர எதற்காக? நாம் உண்கின்ற உணவு நமக்கு உடலுக்கு பலனை கொடுக்கின்றது, நம் உடலின் சக்தியாக மாறுகின்றது, உடலுக்கு வளர்ச்சியை கொடுக்கின்றது, புத்துணர்வை கொடுக்கின்றது. அதே போல நாம் உண்கின்ற நற்கருணை விருந்தும் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு புத்துணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது, நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது, நமக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது, தீயவனை எதிர்த்து போராட தீமையை வென்றெடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடவுளுடைய பிரசனம் நம்மிலே தங்கி இருக்கின்ற பொழுது நாம் புது வலிமை பெற்றவர்களாக மாற்றப்படுகின்றோம். இத்தகைய அருள் மிகுந்த நற்கருணையை இயேசு நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார், தன்னையே கொடுத்திருக்கின்றார். மற்ற உணவுகள் எல்லாம் உண்கின்ற பொழுது அது நம் உடலின் ஒரு அங்கமாக மாறுகின்றது, நம் உடலோடு இரண்டரை கலந்து விடுகின்றது. ஆனால் இயேசுவின் உடலை உண்டு அதன் ரத்தத்தை பருகின்ற பொழுது என் சதை உண்டு, என் ரத்தத்தை குறிப்பவன் என்னோடு இணைந்திருக்கின்ற சொன்ன வார்த்தை கேட்ட போல நாம் கிறிஸ்துவாக மாற்றப்படுகின்றோம். எனவேதான் நம்மை பார்த்து இதோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவர்கள், கிறிஸ்துவை இணைந்து வாழ்பவர்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து அழைக்கின்றார்கள். இத்தகைய அருள்வரத்தை கொடுப்பதுதான் இந்த நற்கருணை. இந்த நற்கருணையின் அருட்சாதனத்தை ஏற்படுத்தியது இந்த நாளிலே. இந்த நற்கருணையின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் நற்கருணை அன்பின் வெளிப்பாடு. கடவுள் நம் மீது வைத்த அன்பின் வெளிப்பாடு. இறுதி வரை நம்மை அன்பு செய்ய விரும்பிய கடவுள் அந்த அன்பின் வெளிப்பாடாக தன்னையே முழுமையாக கையளித்ததனுடைய வெளிப்பாடுதான் இந்த நற்கருணை. இரண்டாவதாக நற்கருணை என்பது உறவின் கொண்டாட்டம். நற்கருணை உறவின் வெளிப்பாடு. நம்மை விட்டு பிரிய விரும்பாத இயேசு நம்மோடு என்றும் உறவு கொள்ள விரும்பினார். எனவே தன்னை பலியாக கொடுத்தார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் உறவின் கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். எனவே தான் மத்தேயு 5 படிக்கின்ற பொழுது நீ நற்கருணை பலிக்கு வருகின்ற பொழுது, காணிக்கை கொண்டு வருகின்ற பொழுது யாருக்காவது உன்மேல் மனத்தாங்கள் இருந்தால் காணிக்கை அங்கேயே வைத்துவிட்டு முதலிலே போய் சமரசம் செய்து கொடு, பிறகு வந்து உன்னுடைய பலியை செலுத்து என்று சொல்லுவான். ஆக நற்கருணை கொண்டாட்டம் உறவினை பலப்படுத்தக்கூடியது. மூன்றாவதாக நற்கருணை தியாகத்தின் வெளிப்பாடு. கடவுள் என்னை நேசிக்கின்றார், என்னை நேசித்த கடவுள் தன்னையே முழுமையாக ஒப்புக் கொடுத்திருக்கின்றார். இந்த நற்கருணை கொண்டாட வருகின்ற பொழுது நானும் இயேசுவாக மாறுகிறேன் என்று சொன்னால் இயேசுவிடம் இருந்த மனநிலை எனக்கு வர வேண்டும். பிலிப்பியர் 2:5 படிப்பது போல இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும் என்று சொல்லுவார். எப்படி? பிறரை உங்களை விட உயர்வாக நிலையுங்கள், உங்களை சார்ந்தவை பற்றி அல்ல பிறரை சார்ந்தவை பற்றி எண்ணுங்கள் என்று சொல்லுவார். இயேசு தன்னை பற்றி கவலைப்படவில்லை, தன்னை பற்றி நினைக்கவில்லை, அவர் நினைத்தது நம்மை பற்றி. எனவேதான் நமக்கு துணையாக இருக்க
நாம் சோதனையில் வென்றெடுக்க பலன் கொடுக்க தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்தார். அந்த நற்கருணையில் வழியில் பங்கெடுக்கின்ற நாமும் இயேசுவாக மாற வேண்டும், இயேசுவை பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும். இத்தகைய அருள் மிகுந்த ஆசீர் மிகுந்த நற்கருணை ஏற்படுத்திய நாள் இந்த நாள். இரண்டாவதாக, நற்கருணைகளை தொடர்ந்து நிறைவேற்ற அதன் வழியாக இறை பிரசன்னத்தை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கடவுள் குருக்களை தேர்ந்தெடுத்த குருத்துவத்தின் அருட்சாதனத்தை நிறைவேற்றிய நாளும் இது. பழைய ஏற்பாட்டிலே யாக்கோப்பின் புதல்வர்கள் 12 பேர் இருக்கிற பொழுது லேவியின் குலம் தனியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றது. எதற்காக? கடவுள் முன்னிற்க, கடவுளின் பணி செய்ய, கடவுளுடைய ஆசீரை பெற்றுக் கொடுக்க, மக்களுக்காக மன்றாடுவதற்காக என்று சொல்லி. அதே போல புதிய ஏற்பாட்டிலே திருத்தூதர்களை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார், அவர்களை அபிஷேகம் செய்கின்றார். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற குருக்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்கள்? கடவுளுடைய விருப்பத்திற்கு உட்பட்டவர்கள், கடவுளால் விரும்பப்படுகின்றவர்கள். 1 பேதுரு புத்தகத்தை படிக்கின்ற பொழுது பொது குருத்துவத்தில் எல்லோரும் பங்கெடுத்திருக்கின்றோம், ஆனால் தான் விரும்பியவர்களை தன்னிடம் இயேசு அழைத்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு குருவும் இயேசுவால் விரும்பப்படுகின்ற ஆசை வைத்து அழைக்கப்பட்ட மனிதராக இருக்கின்றார். இரண்டாவதாக, ஒவ்வொரு குருவும் இயேசுவின் ஜெபத்திலே உருவான மனிதனாக இருக்கின்றார். லூக்கா புத்தகம் 6:12 படிக்கின்ற பொழுது இரவு முழுவதும் ஜெபித்த இயேசு அதிகாலையிலே தன் சீடர்களை தேர்ந்தெடுத்து பெயர் சொல்லி அழைக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. எப்போது பெயர் சொல்லி அழைத்தார்? கலாத்தியர் புத்தகம் 1:15 படிக்கிற பொழுது பவுல் அழகாக சொல்வார், என் தாயின் கருவிலை உருவாகும் முன்னே கடவுள் என்னை பெயர் சொல்லி அழைத்து தன் பணிக்காக என்னை ஒதுக்கி வைத்திருக்கின்றார் என்று சொல்லுவார். ஆக கடவுளுடைய ஜெபத்திலே உருவானவர்கள் குருக்கள். மூன்றாவதாக, கடவுளுடைய அதிகாரத்தை பெற்றவர்கள் குருக்கள். இயேசுனுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் பாவங்களை மன்னிக்க, அதே போல நோய் நொடிகளை குணமாக்க, பேய்களை ஓட்டுகின்ற அதிகாரத்தை பெற்றவர்கள் தான் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குருக்களாக இருக்கின்றார்கள். நான்காவதாக, குருக்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்படுகின்றார்கள். ஆரோனை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மோசேவுக்கு இறைவன் சொல்லுகின்ற வார்த்தை, திரு தைலத்தின் வழியாக அவரை அபிஷேகம் செய்ய என்று சொல்லி. அதை போலவே ஒவ்வொரு குருவும் இயேசுவின் வல்லமையால் தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்ட மனிதர்களாக இருக்கின்றார்கள். இப்படி ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஜெபத்திலே அவருடைய அதிகாரத்தையும் அபிஷேகம் பெற்ற குருக்கள் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது எபிரேயர் புத்தகம் 5:1 வசனங்களிலே ஒவ்வொரு தலைமை குருவும் மக்கள் மத்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கின்றார். எதற்காக? கடவுளுக்கு காணிக்கை செலுத்த, பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய, மக்களுக்கு சார்பாக கடவுள் முன் நின்று பணிபுரிய அவர்களால் ஏற்படுத்தப்படுகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த குருக்கள் தொடர்ந்து தாமாக இவர் அதற்கு முன் வர முடியாது. 4 வசனம் சொல்லப்படுகின்றது, யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை, ஆரோனுக்கு வந்ததை போலவே கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு குருவும் கடவுளால் அழைக்கப்பட்டவரை தான். யோவான் புத்தகம் 15 சொல்கின்ற பொழுது, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி இயேசு சொல்வதாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அன்பு சகோதரமே, இத்தகைய ஆசீர் மிகுந்த இந்த குருத்துவத்தை இறைவன் ஏற்படுத்தினார். எதற்காக? தன்னுடைய பணியை செய்வதற்காக. இறைவன் ஏற்படுத்தி அருட்சாதன கொண்டாட்டத்தின் வழியாக இறைவனுடைய அருளையும் பிரசன்னத்தையும் எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்காக. இதையே நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன நற்கருணை கொண்டாட்டத்தை தொடர்ந்து உலகம் முடியும் வரை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த பணி குருத்துவத்தை இறைவன் ஏற்படுத்தினார். ஆகவே இந்த குருத்துவம் என்பது கடவுளுடைய கொடை. இந்த கொடையில் பங்கெடுத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்கள் ஒவ்வொருவரும் கண்ணின் கருவிழி என்று சொல்லி திருப்பால் 105 சொல்லுகின்றது. கடவுளுடைய கருவிழி என்று சொல்லப்படுகின்றது. அத்தகைய ஆசி பெற்ற குருத்துவத்தில் பங்கெடுத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே வாழ்த்துவோம். அதோடு கூட நாம் ஜெபிப்போம்.
பவுலடியார் தன்னுடைய திருமுகத்திலே திரும்ப திரும்ப தன்னுடைய மக்களுக்கு சொல்கின்ற அழைப்பு இதுவாகத்தான் இருக்கின்றது. கொலோசியர் புத்தகம் 4:3 படிக்கின்ற பொழுது, எனக்காக ஜெபியுங்கள், நான் பேச வேண்டிய முறையிலே நான் பேச வேண்டும் என்று சொல்லி எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவார். ரோமர் புத்தகம் 15:30 படிக்கின்ற பொழுது, எனக்காக கடவுள் வேண்டி என் போராட்டத்திலே எனக்கு துணை செய்யுங்கள், நற்செய்தி ஏற்றுக்கொள்ளாதோடமிருந்து என்னை காப்பாற்றுமாறு நான் எருசலேமில் செய்ய போகும் பொருளுதவி இறைமக்களுக்கு உதவுமாறு வேண்டுங்கள் என்று சொல்லுவார். ஏனெனில் சாத்தான் ஆயனை தாக்குவான், ஆயன் மடிய மந்தைகள் சிதறண்டு போகுகின்ற வார்த்தைக்கேற்றார் போல குருக்களை தாக்குகின்ற பொழுது திருச்சபை அழிவுற ஆரம்பிக்கும். ஆகவே எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ போராட்டங்களையும் குருக்களுக்கு சாத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். உடல் சார்ந்த, உலகம் சார்ந்த ஆசைகள், பொருள் சார்ந்த ஆசைகள் மற்றும் இந்த உலகத்தின் மீது கண்களை பதிய வைக்கின்ற எண்ணங்கள், இப்படி பல்வேறு விதமான சோதனைகளை சாத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த சோதனைகளை குருக்கள் வென்றெடுக்கவும் தொடர்ந்து இறைவனுடைய கரங்களிலே அவர் குகந்த பணியாளர்களாக இருக்கவும் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆகவே அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற 2 அருட்சாதனங்களுக்காக நன்றி செலுத்துவோம். நற்கருணையின் வழியாக நம்மோடு இணைகின்றார், நம்மை அவராக மாற்றுகின்றார். அவருடைய மனநிலையை பெற்றுக்கொள்வோம். குருத்துவத்தை ஏற்படுத்தி அருட்சாதனத்தின் வழியாக தன் பிரசன்னத்தை தொடர்ந்து நம்மிலே இறைவன் இருக்க செய்து கொண்டிருக்கிறாகவே குருத்துவத்தை போற்றுவோம், குருக்களுக்காக ஜெபிப்போம், குருக்களை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த பெரிய வியாழன் உண்மையிலேயே அர்த்தம் மிகுந்ததாக இருக்கும். இறைவன் ஏற்படுத்திய இந்த உன்னதமான நாள் நம் வாழ்விற்கு ஆசையை விட்டுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இத்தகைய அருளை இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இதை நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, குருதிகருந்தி திருந்த மாட்டாயா, என் குருதிகருந்தி திருந்த மாட்டாயா, என்னை போல வாழ மாட்டாயா, இதை நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா.